ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த காலத்தில் ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு வான்னு சொன்னபோது ஊழியத்துக்கு வந்தாச்சு. இங்கே முதல்ல ஒரு 11 மாதம் எந்த ஊழியமும் இல்லை, காசே இருக்காது. அங்கே எப்படி வேலை பார்க்கும்போது எப்படின்னா, நான் இருந்தது ஒரு ஸ்டோர். அந்த ஸ்டோரை சுற்றி வரும்போதே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஸ்டோரை சுற்றி வரும்போதே சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிக்கிட்டே வரலாம். அந்த ஸ்டோருக்கு வேறு இன்சார்ஜ் நம்ம தான், ஒரு வயலும் கேள்வி கேட்க மாட்டான். காலையில் உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு இந்த ஃப்ளேவர்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேவர்டு மில்க் எடுத்து குடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு ஸ்டோரை சுற்றி கணக்கு பார்க்கறது. அப்படி இங்கே வந்தால் 10 ரூபா தான் இருக்குது, வெளியே போனால் பாக்கெட்டில். டீ குடிச்சிட்டோம்னா அடுத்த காசு இருக்காது. நான் சொல்கிறது ஊழியத்துக்கு வந்த முதல் 11 மாதம் 2004 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. இவர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவரு ஒருத்தனையும் கேட்கக்கூடாதுன்ட்டார். எங்கள் அம்மா இருக்காங்க, கேட்டால் கொடுப்பாங்க. நண்பர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்க, கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்ட்டார். நான் தான் உனக்கு தருவேன். அந்த 11 மாதமும் கர்த்தர் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல, அது கிடைக்காது. நம்ம எதிர்பார்த்தது இங்கே இருக்காது. இது வேற பாதை. அங்கேயும் நடத்துனது கர்த்தர் தான், இங்கேயும் நடத்துனது கர்த்தர் தான். எல்லா இடத்திலும் கர்த்தரோடு கூட நடக்க ரெடி ஆயிரணும். ஊழியம் என்பது வெறும் பட்டு மெத்தையும் பஞ்சு மெத்தையும் இருக்கிற இடமே கிடையாது. பல நேரங்களிலே வனாந்தரத்தில் வரணும்.